சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத பொது பலன் காணலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி புதன் லாபஸ்தானமான 11வது வீட்டிலிருந்து ஜென்ம ராசி வரை இந்த மாதம் செல்கிறார். மாத தொடக்கத்தில் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி 6வது வீட்டிலே, 6ஆம் வீட்டின் அதிபதி குடும்பஸ்தானத்திலே, செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை யோகம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சந்திரன் 6ஆம் வீட்டிலேருந்து தொடங்கும் போது நல்ல தைரியம், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பகையாளி எதிரிகள் தொல்லை நீங்கும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. தன லாபம் உண்டு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு பிரச்சனை தொந்தரவு செய்து கொண்டிருக்கக்கூடிய பகைவர்கள் ஒளிவார்கள். மிதுன ராசிக்கு மாத கிரகமான சூரியன் 3ஆம் வீட்டின் அதிபதி 12வது வீட்டிலே செல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்களுக்கு முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி உண்டு. கெட்ட காரியங்களுக்கு தீய காரியங்களுக்கு முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அசிங்க அவமானம் கெட்ட பெயரை ஏற்படுத்தும். 3ஆம் வீட்டின் அதிபதி 12வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது செய்த தப்பியை திரும்ப திரும்ப செய்ய சொல்கிறோம். அவங்கவுங்க பார்க்கக்கூடிய வேலை தொழில் உத்தியோக ரீதியாக பழகக்கூடிய நண்பர்கள் வழியில் எந்த இடத்திற்கு வேலைக்கு போனாலும் நிரந்தரமாக இருக்காது. இவன் தப்பு பண்ணிவிட்டு முதலாளி சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு தப்பை பண்ணிட்டு வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாதம் ஜாக்கிரதையாக இருங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்று சொல்வார்கள். இந்த மாதம் நீங்கள் அகப்பட்டு கொண்டு அசிங்கப்படக்கூடிய நிலை ஏற்படும். வைகாசி மாதம் 2 முதல் 19 வரை ராசிநாதன் 12வது வீட்டிலே சூரியனுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். வைகாசி 2 முதல் 19 வரை நீங்கள் எந்த துறையில் வேலை பார்த்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க. செய்த தப்பியே அசால்ட்டாக செஞ்சீங்கன்னா வைகாசி 2 முதல் 19க்குள் அகப்பட்டு கொள்வீர்கள். அப்புறம் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தி விடும். வைகாசி மாதம் 19ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு புதன் வருகிறார். புதன் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று குருவோடு கூட்டணி. ஜென்ம ராசிக்கு புதன் வரும்போது பயணங்கள் இடமாற்றங்கள் அதிகரிக்கும். வீட்டில் தங்க முடியாது. அடிக்கடி பயணங்களை உண்டாக்கும். புதன் குரு கூட்டணி சேரும்போது ஒரே மனக்குழப்பமாக இருக்கும், மன அழுத்தமாக இருக்கும். அப்பாவிடமிருந்து அறிவுரை ஆலோசனை பலமாக கிடைக்கும். பண விரயம் ஏற்படும். வீண் பழி கெட்ட பெயர் இந்த மாதிரியான அமைப்புகளை உண்டாக்கிவிடும். ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியில் அமரும்போது மிதுன ராசி அன்பர்கள் புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்பட வேண்டும். மற்றவர்கள் வேதனைப்படுற மாதிரி நீங்கள் நடந்துக்கக்கூடாது. வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே சுக்கிரன் செல்கிறார். 12ஆம் வீட்டின் அதிபதி 10வது வீட்டிலே சென்றால் கர்மம் செய்ய பிள்ளை இல்லை என்று சொல்வார்கள். கடந்த 2 மாதமாக சுக்கிரன் மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே சென்று கொண்டிருக்கிறார். விவசாயம், மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஓரளவு வருமானம் உண்டு. விவசாயத்தில் பூஞ்சிட்டு வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் பூஞ்செடி பராமரிச்சிங்கன்னா பூ நன்றாக வந்துச்சுன்னா
அதிக பணம் சம்பாதிக்கலாம். 10வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது மனைவி பிள்ளைகளை மிரட்டுறது, திட்டுறது, அவங்கள எல்லா வேலையும் செய்ய வச்சு கொடுமைப்படுத்துறது, இதெல்லாம் வைகாசி 17 வரை தவிர்ப்பது நல்லது. கமிஷன், தரகு, புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்கள், திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீடியேட்டர்கள், பெண்களை பற்றி குறை சொல்வது வைகாசி மாதம் 17 வரை கொஞ்சம் நாவடக்கம் தேவை. இல்லைன்னா வேலை, உத்தியோகம், தொழில் ரீதியாக சங்கடங்கள் வரும். வைகாசி மாதம் 17ஆம் தேதி லாபஸ்தானத்திற்கு சுக்கிரன் வருகிறார். மிதுன ராசிக்கு விரையாதிபதி 11வது வீட்டிற்கு வரும்போது மூத்த அண்ணன், அக்கா, உடன் பிறந்தவர்கள் வழியில் சில சங்கடங்கள் வரும். அக்கா வழியில் அவமானம் ஏற்படும். கோச்சாரத்திலே ராசிக்கு 11வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது சுப விசேஷ காரியங்களுக்கு சென்று வருவீர்கள். அடிக்கடி சுப விசேஷங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். நல்ல பண லாபம் உண்டு. எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆண் பெண் நண்பர்கள் மிதுன ராசி என்பதற்கு உண்டு. வைகாசி மாதம் 25 வரை செவ்வாய் 2வது வீட்டிலே புதன் நட்சத்திரத்திலே செல்கிறார். வேலை, உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், கூட இருப்பவர்களே உங்களுக்கு துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்க வழியில், அரசு வழியில் கொஞ்சம் தொல்லை தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. 2வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது, புதன் நட்சத்திரத்திலே செல்லும்போது தாயாருக்கோ அல்லது உங்களுக்கோ பல்வலி, கை கால் மூட்டு முதுகு எலும்பு வலி, உடலில் காயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. உடனே மருத்துவம் பார்த்துக்கொள்ளுங்க. 6க்குடையவர் 2ஆம் வீட்டில் செல்லும்போது வாக்கால், பேச்சால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. வெளியிட தொடர்புகள் அதிகரிக்கும். வெளிநாடு மூலம், அயல்நாடு மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக வருமானத்தை ஈட்டி தரும். 6க்குடையவர் 2ஆம் வீட்டில் வரும்போது சிலர் கடன் வாங்கி குடும்ப செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வைகாசி மாதம் 25ஆம் தேதி 3வது வீட்டிற்கு செவ்வாய் செல்கிறார். நல்ல தைரியம் உருவாகும். கோச்சாரத்திலே ராசிக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் செல்வது மிகுந்த அதிர்ஷ்டகரமாக இருக்கும். மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள், யூனிஃபார்ம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. செல்வம், செல்வாக்கு பெருகும். கெட்ட பெயரிலிருந்து நற்பெயர் உருவாகும். கோச்சாரத்திலே ராசிக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது மிதுன ராசி என்பதற்கு தேக ஆரோக்கியம் கிட்டும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதிகார பதவி தேடி வரும். வீடு கட்டலாம். வீட்டு மனையோ விவசாய நிலமோ வாங்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். வைகாசி மாதம் 25க்கு பிறகு. மிதுன ராசிக்கு 3வது வீட்டிலே கேது. தைரிய வீரியஸ்தானத்திலே அடுத்த 1.5 வருஷம் கேது பகவான் செல்வார். கோச்சாரத்திலே 3வது வீட்டிலே கேது வரும்போது தகவல் தொடர்புகள் மூலம், தொலை தொடர்புகள் மூலம், செல்போனு, கம்ப்யூட்டர் மூலம், வெளிநாடு, அயல்நாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. மிதுன ராசி என்பவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். மிதுன ராசிக்கு 9வது வீட்டிலே ராகு, சனி கூட்டணி. பாக்கியஸ்தானத்திலே 2 பாவிகள் அமர்ந்திருக்கும் போது தந்தையை விட்டு பிரிந்து இளைஞர்கள் வெளியில் வேலை தேடி, வெளியூரில் தங்கி, வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை நிறையா பேருக்கு ஏற்படும். தந்தையாரை விட்டு பிரிந்திருப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய சுய உழைப்பால், சுய சம்பாத்தியம் நீங்களே பணம் சேமித்து கொள்ளலாம்.
அதே மாதிரி அப்பா வந்து உங்களை கஷ்டப்பட்டு கடன் உடனே வாங்கி படிக்க வைத்திருப்பார். முதல் மாதம் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் அப்பா வந்து கடன் கட்டுற வரை கண்டிப்பாக வந்து உங்கள் சம்பளத்தை அப்பாவிடம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்பாவுக்கு தரக்கூடாது, நானே செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. 9வது வீட்டிலே ராகு சனி கூட்டணி சேரும்போது கண்டிப்பாக தனி மனிதனுடைய சேமிப்பு அதிகரிக்கும். விவசாயம், வீடு, மனை, நிலம், சொத்து வழியில் மராமத்து பணிச்செலவுகள் அடுத்த 1.5 வருஷத்துக்கு கூடுதலாக வரும். தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு அடுத்த 1.5 வருஷம் குடும்பத்தில் வந்து அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு தந்தையார் வந்து தடையாக இருப்பார், எதிர்ப்பாக இருப்பார். அப்படி இல்லைன்னா தந்தையாருக்கு வந்து அடிக்கடி உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும், மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். மிதுன ராசிக்கு 3, 9வது வீட்டிலே சர்ப்பங்கள் செல்லும்போது விஷக்கடி தொந்தரவுகள் ஏற்படும். பாம்பு, போரான், தேள், குளவி இந்த மாதிரி விஷக்கடி தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த வைகாசி மாதம் மிதுன ராசி என்பவர்களுக்கு பிற்பாதி நன்மை உண்டு, முற்பாதி நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக செயல்படுங்க. இல்லைன்னா அசிங்கமான கெட்ட பெயர் வருவதற்கு வாய்ப்புண்டு. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.